வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இதுவரைக்கும் எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோ. நான் உங்கள் வினோத். இந்த வீடியோவில் ஆப்போசிட் ஜோக்கரை எப்படி விளையாடணும் அப்படின்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓப்பன் ஜோக்கர்னால் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தது, ஓப்பன் ஜோக்கர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஓப்பன் ஜோக்கர்னால் ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து இப்படி மாதிரி நம்ம போட்டு இப்போ வெட்டிடுவோம்ல, இதுதான் வந்து ஓப்பன் ஜோக்கரு. ஏஸ் வந்து இருக்குல்ல, ஏஸ் வந்து எல்லா பூலையும் வந்து ஏஸ் வந்து நம்ம ஓப்பன் ஜோக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கார்டு அதாவது எந்த நம்பர் இல்லையோ அந்த நம்பருக்கு வந்து இந்த ஏஸை வந்து நம்ம வச்சுக்கலாம். எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் வந்து ஓப்பன் ஜோக்கரு. இப்போது ஆப்போசிட் ஜோக்கர்னால் எப்படி அதுனா, அப்போது ஒரு வேளை வந்து ஓப்பன் பண்ண சொல்ல இந்த ஜோக்கராக வந்துச்சு, இது வந்து ஜோக்கராக வந்துச்சு, இதுக்கு எந்த நம்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஏசு தான் வந்து யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த ஒருவேளை நம்ம ஜோக்கர் போட சொல்ல இந்த ஜோக்கராக வந்துச்சுன்னா இந்த ஜோக்கருக்கு நம்ம ஏசு தான் வந்து யூஸ் பண்ணணும். இதோ இந்த மாதிரி இருக்கும்ல, இதுதான் வந்து ஏசு. இது வந்து எல்லா பூலையும் வந்து ஒரே நம்பர் ஏசு தான். எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஜோக்கரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்போசிட் ஜோக்கர் அப்படின்னு சொல்லி விளையாடுவாங்க. ஆப்போசிட் ஜோக்கர் எப்போ விளையாடுவாங்கன்னா, இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து கட்டு வந்து அதிகமாக இருக்கும், நபர்கள் வந்து கம்மியாக இருப்பாங்க. ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ வந்து கார்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஜோக்கர்ஸும் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட் ஜோக்கரை வச்சு விளையாடுவாங்க. ஆப்போசிட் ஜோக்கர்னால், இப்போது நான் ஒரு கார்டு ஜோக்கராக போடுறேன்னு வைங்களேன். இப்போ 5 போட்டுன்னா இதுனா பிளாக்ல 5. இப்போ வந்து இது பிளாக் 5ல் நம்ம ஜோக்கருக்கு வந்து ரெட் 5 தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். பிளாக் 5 வந்தால் போட்டுடணும். புரியுதுங்களா? ரெட்டு டபுள்ஸ் இருக்குதுல்ல, இந்த 2 5மே வந்து நம்ம ஜோக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி 5 நமக்கு வந்ததுன்னா கார்டு எடுக்க சொல்லும். அதை வந்து நமக்கு தேவைன்னா ரம்மி சேர்ற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து கீழே போட்டுக்கலாம். அதை வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் வந்து இதே மாதிரி தான், பிளாக் வந்தால் ரெட்டு யூஸ் பண்ணணும், ரெட்டு வந்தால் பிளாக் யூஸ் பண்ணணும். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு 5 வந்துச்சுன்னா இந்த பிளாக் 5 வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதுதான் வந்து ஆப்போசிட் ஜோக்கர். இப்படி தான் விளையாடணும் ஆப்போசிட் ஜோக்கரு. இப்போ நான் ரம்மியை பற்றி ஃபுல்லாகவே எல்லாமே தெளிவாக 1 by 1 ஒரு வீடியோவும் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் வந்து ரம்மியில் எதனா டவுட்டு எதனா இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதை வந்து வீடியோவாக மேக் பண்ணியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.